வாங்க வணக்கம். இன்றைக்கி பைனாப்பிள் சர்க்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நல்ல பழுத்த பைனாப்பிளாக எடுத்துக்கோங்க. தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி அதை நல்லா கழுவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி விடாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடுங்க. இப்போ அரைச்சதை நல்லா வடிகட்டிடுங்க. திப்பி இருந்ததுன்னா அது தண்ணி விடாமல் நல்லா வடிகட்டிக்கோங்க. இப்போ இது மாதிரி திப்பி நல்லா இது மாதிரி கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஜூஸ் எல்லாம் இறங்கிடும், திப்பி நின்றுடும். இதில் தண்ணிலாம் விட தேவையில்லை, அப்படியே பியூர் ஜூஸாகவே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சர்க்கரை பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு ஆழாக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன், சாப்பாட்டு பச்சரிசி எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் பைத்தம்பருப்பு, ரெண்டுத்தையும் கலந்து ஒரு வெறும் வாணலில், எண்ணெய்லாம் நெய்யெல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை, வெறும் வாணலில் அந்த அரிசி கலர் மாறி வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. கொஞ்சம் வெள்ளையாக புரிஞ்சு வரா மாதிரி இருக்கும். அந்த அளவு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்து 3 தடவை கழுவிடுங்க. இப்போ நீங்கள் எந்த அளவில் நீங்கள் அரிசி எடுத்தீங்களோ அதே அளவில் 3 தண்ணி சேர்த்து குக்கரில் வச்சு நல்லா குழைய வேக விட்டு எடுத்துருங்க. அந்த அளவுக்கு சவுண்டு விட்டு குழைய வேகட்டும். இப்போ இந்த ஒரு ஆழாக்குக்கு 1/2 கிலோ வெல்லம் இதை பொடி பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்து 1/2 டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க விட்டுடுங்க. வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. வெல்லம் பாவு எடுத்து இந்த சர்க்கரை பொங்கலுக்கு சேர்த்தோம்னா கெட்டு போகாமல் இருக்கும். 2 நாளைக்கு கூட வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இது பைனாப்பிள் சேர்க்கறதுனால 2 நாள் வச்சுக்க முடியாது. நீங்கள் வெறும் சர்க்கரை பொங்கல் செய்கிறீங்கன்னா வெல்லம் மட்டும் சேர்த்து அது இது மாதிரி பாகு எடுத்து செய்தீங்கன்னா சூப்பராக 2 நாளைக்கு கூட பாறை மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஏற்கனவே என்னுடைய சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், சர்க்கரை பொங்கல் வீடியோ, வேணுன்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு செய்து பாருங்கள். இப்போ இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு பாகு தான் தண்ணி கொஞ்சமாக வெல்லம் எடுத்து விட்டு பார்த்திங்கன்னா நல்லா கமர்பட்டு மாதிரி கெட்டியாக வரும். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ சாதத்தை நல்லா குழைச்சிக்கிட்டு 2 டம்ளர் எனக்கு பைனாப்பிள் ஜூஸ் இருந்தது, அதை அப்படியே விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் வெள்ளை சாதம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இப்போ பாகம் எடுத்து அதில் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு ஏலக்காய் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு வாணலில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. அதில் முந்திரி திராட்சை சேர்த்து வறுத்துட்டு இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டோடு இருக்குதுங்க. இப்போ வெறுமே சர்க்கரை பொங்கல் செய்து சாப்பிட்டோம்னா அது நெய் வாசனையோட சூப்பராக இருக்கும். அதுவும் இப்போ இது மாதிரி பைனாப்பிள் போட்டு செய்கிறதுனால அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டோடு இருக்குது. கண்டிப்பாக மறுபடியும் இதே மாதிரி நம்ம செய்வோம். அந்த அளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. ஃப்ளேவரும் சூப்பராக இருக்குங்க. மறுபடியும் உங்கள் வீட்டில் இதை மாதிரி செய்ய சொல்லி கேட்பாங்க. கண்டிப்பாக செய்து பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.